Polynomials chapterல previous year questions 2 mark 3 marks and 4 marks questions பார்க்க போறோம். இப்போ நோட்டு பென்னு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற ப்ராப்ளம்ஸ் நீங்களா சால்வ் பண்ணி பார்த்துருங்க. Find the zeros of the quadratic polynomial x square minus 15 and verify the relationship between the zeros and the coefficients of the polynomial. So இந்த பாலினாமியலுக்கு zeros கண்டுபிடிக்கணும். அடுத்து ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும். இதான் கொடுத்திருக்கிற பாலினாமியல் x square minus 15 equal to 0. இந்த கொஸ்டின் 2024 லாஸ்ட் இயர்ல இதை கேட்டிருக்காங்க. இதான் given பாலினாமியல் x square minus 15 equal to 0. ஸோ அது மைனஸ் 15 ரைட்ல மூவ் பண்ணி x ஸ்கொயர் ஐசோலேட் பண்றோம். ஏன்னா எக்ஸுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்ல, ரூட்னாலும் ஜீரோனாலும் ஒன்று தான். ஸோ ரூட் கால்குலேட் பண்றோம். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 15. ஸோ இப்போ 2 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. பிளஸ் ரூட் 15 ஒன்று, மைனஸ் ரூட் 15 இன்னொரு ரூட். The zeros are plus root 15 and minus root 15. இப்போ ரிலேஷன்ஷிப் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. And verify the relationship between the zeros and the coefficients. இதுதான் zeros. coefficientsனா இது கான்ஸ்டன்ட், x ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் அதான் 1. x என்ற டேர்மே இல்லை. ஸோ x டேர்ம் இல்லாததுனால 0x அதான் செகண்ட் டேர்ம். அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸ் கிடைச்சிட்டுல அதை ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். x ஸ்கொயர் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இங்க x ஓட டேர்ம் இல்லாதனால அதை 0x எடுத்துருக்கோம் செகண்ட் டேர்ம். ஓகே, இதுல இருந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a தட் இஸ் 1, x ஓட கோஎஃபிஷியன்ட் b 0, கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 15 எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து இப்போ ரிலேஷன்ஷிப் செக் பண்ண போறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ஜீரோஸ் ஆட் பண்றோம். 0 வருது. ஸோ 0வை 0/1 எழுதலாம்ல. ஓகே, இப்போ இந்த 0 என்னன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலா ஆல்பா பிளஸ் பீட்டான்றது மைனஸ் b/a இல்லையா? இப்போ நம்ம செக் பண்ண போறோம் நம்மளோட கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு. இப்போ b ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு? 0ன்னு இருக்கு. ஓகே, இங்க ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன ஃபார்முலா? மைனஸ் b/a தான். ஸோ இந்த 0வை மைனஸ் 0ன்னு போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ மைனஸ் b மைனஸ் 0 அப்படின்னு வரும்போது மைனஸ் பின்னு வந்துடும். கீழே டினாமினேட்டர்ல நம்ம 1 போட்டிருக்கோம். எப்படினாலும் 0/1னாலும் 0 தான். ஸோ 1ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ மைனஸ் b/a. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பீட்டா. ஸோ ரூட் 15 மைனஸ் ரூட் 15 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 15 கிடைக்குது. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு c/a இல்லையா? இங்க ஈக்குவேஷனுக்கு வாங்க. c வந்து மைனஸ் 15, a 1. அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த மைனஸ் 15 மைனஸ் 15/1 எழுதலாம்ல. தட் இஸ் c/a. ஸோ ரிலேஷன்ஷிப் வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். If one zero of the polynomial p of x is equal to 6x square plus 37x minus k minus 2 is reciprocal of the other, then find the value of k. இப்போ ஒரு 0 ஆல்பானா நெக்ஸ்ட் 0 1/ஆல்பா. ஓகே, சரி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். k எந்த டேர்ம்ல இருக்கு? கான்ஸ்டன்ட் டேர்ம்ல இருக்கு. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சாலே இந்த k ஓட வேல்யூ என்னன்னு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஆல்பா பீட்டா இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பீட்டா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஏபிசியை தனியா பிரிச்சு எழுதிருக்கோம். a is coefficient of x squared that is 6, b coefficient of x that is 37, c is the constant minus of k minus 2 எழுதிருக்கோம். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் மைனஸ் b/a. இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். நமக்கு தேவை ஆல்பா பீட்டா, ஏன்னா அதுதான் k வச்ச டேர்ம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கொடுத்திருக்கிற கண்டிஷன் ஒரு ரூட் ஒன் ஆஃப் தி ஜீரோ இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது இங்கதான் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஆல்பா பீட்டானா இப்போ ஆல்பா இன்டு 1/ஆல்பா, செகண்ட் ரூட் இஸ் ரெசிப்ரோக்கல். அப்போ ஆல்பா இன்டு 1/ஆல்பா தட் இஸ் ஈக்குவல் டு c/a. ஓகே, இப்போ இந்த c ஓட வேல்யூ a ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆச்சுன்னா 1 வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் k மைனஸ் 2 வருது. ஓகே, இந்த மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணி k ஐசோலேட் பண்றோம். k ஈக்குவல் டு மைனஸ் 4 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எங்க இருக்கு? கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் எந்த டேர்ம்ல இருக்கு? கான்ஸ்டன்ட்ல இருக்கா அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ல இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணுமா ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Find the value of k such that the polynomial x square minus of k plus 6x
plus 2 into 2k minus 1 has sum of its zeros equal to half of its products. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? sum of the zeros, that is alpha plus beta, equal to half of their product, half of alpha beta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்கு? coefficient of x லயும் இருக்கு, k constant termலயும் k இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்றீங்க? ஆல்பா பிளஸ் பீட்டாவும் கண்டுபிடிக்கணும், ஆல்பா பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த கண்டிஷன்ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இப்போ இதான் கொடுத்திருக்கிற பாலினாமியல். இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு a அது 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் b மைனஸ் ஆஃப் k பிளஸ் 6, கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் திஸ் எடுத்து எழுதியிருக்கோம். அதுல இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் b பை a. இது இந்த ஃபார்முலால இருக்க மைனஸ் இங்க வெளியில இருக்கு. b ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் k மைனஸ் k பிளஸ் 6 அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஸோ டிவைடட் பை 1 ஈக்குவல் டு இங்க மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்றனால k பிளஸ் எக்ஸ் k பிளஸ் 6 மட்டும் கிடைக்குது. அடுத்து ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ், தட் இஸ் c by a. ஆல்பா பீட்டா இஸ் c by a. c is 2 into 2k plus 1 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். a is 1. ஓகே, 2 into 2k minus 1 அதான் ஆல்பா பீட்டா. ஸோ இந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு half of ஆல்பா பீட்டா. இதான் கொடுத்திருக்கிற கண்டிஷன். இதுல இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் k plus 6, 1/2 into alpha beta. That 1/2 is here. Alpha beta is in the 2 into 2k minus 1. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 2 கேன்சல் ஆயிட்டு 2k minus 1 கிடைக்குது. இப்போ k ஐசோலேட் பண்ணணும். k குரூப் பண்றோம். k குரூப் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மா குரூப் பண்றோம். அப்ப k equal to 7 கிடைக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திரும்ப சொல்றேன், இந்த ப்ராப்ளம்ல sum of the zeros equal to half of their product அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு half of ஆல்பா பீட்டா. இந்த கண்டிஷனை வச்சு k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷன்ல ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்பா பீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். The zeros of a polynomial x square plus px plus q are twice the zero of the polynomial 4x square minus 5x minus 6. Find the value of p. p எங்க இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல இங்க இருக்கு. இது b ஓட டேர்ம், அதாவது that is alpha plus beta ஓட வேல்யூ. சோ அப்ப என்ன பண்ணணும்? இப்போ இந்த செகண்ட் பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இதான் செகண்ட் பாலினாமியல் 4x square minus 5x minus 6. இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 4 இருக்கறனால இந்த 4 இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப 24 ஆயிடும். மைனஸ் 24 ஆயிடும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ அந்த 24 இங்க மைனஸ் 5 வர்ற மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஸோ 8 3s are 24. 8 minus 3 5. அப்போ இந்த செகண்ட் டேர்முக்கு மைனஸ் இருக்கிறனால பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 3x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல 4x காமனா வெளில எடுத்தா x minus 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல பிளஸ் 3 வெளில எடுத்தா x minus 2 அப்படின்னு வரும். அடுத்த குரூப் பண்ணுங்க. 4x plus 3 into x minus 2 equal to 0. அப்ப இதுல இருந்து either this term equal to 0 or this term equal to 0. அப்போ x equal to minus 3 by 4, x is equal to 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம இந்த செகண்ட் பாலினாமியலுக்கு ரூட்ஸ் என்ன, அதாவது ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். The zeros of the polynomials are minus 3 by 4 and 2. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? The zeros of a polynomial, this one, are twice the zeros of the second polynomial அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த செகண்ட் பாலினாமியலோட ஜீரோஸ் ட்வைஸ் பண்றோம். So twice of the first zero and twice of the second zero போறோம். போட்டா minus 3 by 2 and 4 கிடைக்குது. இதுதான் zeros of the ஃபர்ஸ்ட் பாலினாமியல். இப்போ ஜீரோஸ் என்னன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். p னா என்ன? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x பிளஸ் ஆல்பா பீட்டா இல்லையா? அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சா தட் இஸ் ஈக்குவல் டு p ன்னு கிடைக்கும். அப்போ இங்க என்ன பண்றோம்? இப்போ இந்த கிடைச்ச இந்த ரூட்ஸை ஆல்பா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். இங்க எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா 5/2 அப்படின்னு வருது. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல, இந்த 5/2 is ஆல்பா பீட்டா.
இதை அப்படியே இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. இதுல இந்த ஆல்பா பிளஸ் பீட்டால கம்பேர் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? தட் இஸ் 5/2 மைனஸ் 5/2. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/2x பிளஸ் ஆல்பா பீட்டா அப்படின்னு வரும். அப்போ பி பி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணினா என்ன கிடைச்சிருக்கு? in the place of alpha beta 5/2 இருக்கு. in the place of p we have minus 5/2. so p is equal to minus 5/2. Find the quadratic polynomial whose zeros are reciprocal of the zeros of the polynomial f of x is equal to ax square plus bx plus c where a is not equal to 0, c is not equal to 0. அதாவது coefficient of x square constant zeros கிடையாது. 3 மார்க் क्वेश्चनல இது வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அதோட ஜீரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாலினாமியலோட ஜீரோஸோட ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ் p and q ன்னு எடுத்துக்கலாம். let p and q be zeros of the polynomial ax square plus bx plus c. ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அந்த பாலினாமியலோட ஜீரோஸ் இந்த ஜீரோஸோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு இருக்கு. அதாவது let p and q be zeros of the required polynomial, that is p is equal to 1/p and q is equal to 1/q. ஓகே, இப்போ செகண்ட் பாலினாமியல் நம்ம ரெக்வயர்ட் பாலினாமியலோட ஜீரோஸை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் பாலினாமியலே இனிமே தான் எழுதணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? செகண்ட் டேர்ம் ஆல்பா பிளஸ் பீட்டா, தேர்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கு ஆல்பா பீட்டா வேணும். தட் இஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வேணும். ஸோ p plus q சம் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். p plus q னா 1/p plus 1/q. அப்போ இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா pq எல்சிஎம் எடுத்தோம்னா p plus q by pq ன்னு வருது. அப்போ இப்போ நமக்கு p plus q pq நமக்கு தேவை. அப்போ என்ன பண்றோம்? இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல், அதாவது கொடுத்திருக்கிற பாலினாமியல் f of x is equal to ax square plus bx plus c. அதுல p plus q கண்டுபிடிக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அதை இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணா மைனஸ் b by c ன்னு வருது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1/pq, pq is c by a. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க டினாமினேட்டர்ல இருக்கறனால இது ரெசிப்ரோகேட் ஆகி c a by c ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ ரெக்வயர்ட் பாலினாமியல் ஃபார்மேட் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டானா இந்த p plus q இந்த வேல்யூ, தட் இஸ் மைனஸ் b by c. ஓகே, x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் alpha plus beta. Alpha plus beta is minus b by c. Minus of minus b by c ன்னு வரும்போது plus b by c ன்னு வந்துருச்சு. அடுத்து alpha plus beta அப்படின்னா இங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ a by c அது இங்க எழுதியிருக்கோம். ஓகே, டினாமினேட்டர்ல வேல்யூஸ் வச்சுக்க கூடாது இல்லையா? இங்க ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர் ஒன்னே தான் இருக்கு, c ன்னு. throughout the equation c ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ c x ஸ்கொயர் பிளஸ் c b by c x அப்படின்னு இருக்கும். c c கேன்சல் ஆனதால bx ன்னு வந்துடும். பிளஸ் a, இங்கே c c கேன்சல் அவுட் ஆயிட்டு வெறும் a மட்டும் கிடைக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சர் cx ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் a. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the zeros of the quadratic polynomial 7y squared minus 11/3y minus 2/3 and verify the relationship between the zeros and the coefficients. ஓகே, இப்போ இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும். ஓகே, அந்த பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கேன். யூஸ்வலி டினாமினேட்டர்ஸ்ல வேல்யூஸ் எதுவும் வச்சுக்க கூடாது. அப்ப அதை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர் ஒன்னா இருக்கிறனால அந்த டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணிடுறோம் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். இப்போ 3 தான் டினாமினேட்டர்ல இருக்கிறனால 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 7 3 are 21 y ஸ்கொயர். இங்க 3 3 கேன்சல் அவுட் ஆகி 11 y வரும். இங்க 3 3 கேன்சல் அவுட் ஆகி 2 மட்டும் வந்துடும். ஓகே, இந்த பாலினாமியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல ரூட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்பதான் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும்னா முதல்ல ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்து ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும். இப்போ ஜீரோஸ் கால்குலேட் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க y ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 21 இருக்கிறனால இந்த 21 கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 42ன்னு கிடைக்கும். 42 11 வர்ற மாதிரி பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? 42 செக் பண்றேன், பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பாக்குறேன். அப்ப என்ன வருது அப்படின்னா 7 2s are 14, 14 minus 3 11 வருது. அப்போ 14 into 3 பிரிக்கிறோம்.
14 into 3 பிரிச்சா இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா செகண்ட் டேர்ம் வருது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா தேர்ட் டேர்ம் வருது. ஓகே சரி, இப்போ இந்த 14 3 இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 11 ஸ்ப்ளிட் அப் பண்றதுக்கு. ஸோ 21y ஸ்கொயர் மைனஸ் 14y பிளஸ் 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ல 7y காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துட்டோம்னா இதுல ரிமைனிங் 3y, இதுல ரிமைனிங் 2. ஸோ 3y மைனஸ் 2. இங்க ஆல்ரெடி 3y மைனஸ் 2 தான் இருக்கு. ஸோ பிளஸ் 1 வெளியில எடுத்தா போதும். வெளியில எடுத்து ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். அப்புறம் குரூப் பண்ணுவோம் 7y பிளஸ் 1 3y minus 2 equal to 0. Either this term equal to 0 or this term equal to 0 இருக்க முடியும். So y is equal to minus 1 by 7 or y is equal to 2 by 3 னு கிடைச்சிருக்கு. So இதுதான் ரூட்ஸ், அதாவது ஜீரோஸ். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் வச்சு செக் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா போடுங்க. இங்க எல்சிஎம் எடுத்து பார்த்தா 11 by 21 வருது. இப்போ 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 அப்படின்னு பிரிக்கலாமா? பிளஸ் 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த மைனஸ் 11 தான் இங்க பி, சி மைனஸ் 11 தான் பி. ஏ இஸ் 21, அதான் நமக்கு கிடைச்சிருக்கு 11 by 21. ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து ஆல்ஃபா பீட்டா, இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணினா 2 by 21 மைனஸ் 2 by 21 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் 2 என்னது? சியோட வேல்யூ, ஏ 21, சி பை ஏ அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெரிஃபை ஆயிடுச்சு. If alpha and beta are zeros of 4x square minus x minus 4, find quadratic polynomial whose zeros are 1 by 2 alpha and 1 by 2 beta. 2017ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. நம்ம ரெண்டாவது குவாட்ரேட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும், அதோட ஜீரோஸ் இதுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதான் அந்த கொடுத்திருக்கிற பாலினாமியல். இதுல இருந்து ஏபிசியோட வேல்யூ பிரிச்சு எழுதலாம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதுல மைனஸ் பி அப்படி பியோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 1 எக்ஸ்னு அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் வெளியில இருக்கு, பியோட வேல்யூ மைனஸ் 1, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஏ இஸ் 4. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் 1 by 4, அதான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா சி பை ஏ. சி இஸ் மைனஸ் 4 அண்ட் ஏ இஸ் 4. ஸோ அப்போ மைனஸ் 4 by 4 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கிடைச்சிருச்சு. செகண்ட் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும், அதோட ரூட்ஸ் 1 by 2 ஆல்ஃபா அண்ட் 1 by 2 பீட்டா இருக்கு இல்லையா? அதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ரெக்கார்ட் பாலினாமியல் அதோட ஃபார்மேட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தட் இஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் நமக்கு தேவை. இப்போ இதுதான் அந்த பாலினாமியல், செகண்ட் பாலினாமியலோட ஜீரோஸ். ஸோ அதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணா இங்க என்ன? எல்சிஎம் எடுக்கிறோம். 2 காமனா இருக்கு, ஸோ சேமா எடுத்தோம். இங்க ஆல்ஃபா, இங்க பீட்டா. ஸோ 2 ஆல்ஃபா பீட்டாவை எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை 2 ஆல்ஃபா பீட்டா கிடைக்குது. இங்க ஏற்கனவே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் அண்ட் சம் ஆஃப் தி ஜீரோஸ், இந்த ப்ரீவியஸ் வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 1 by 8 கிடைக்குது. இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அடுத்து இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ரூட்ஸ். ஸோ அதோட ப்ராடக்ட் கால்குலேட் பண்றோம். 2 2s are 4 அண்ட் ஆல்ஃபா பீட்டா. 4 times ஆல்ஃபா பீட்டா டினாமினேட்டர்ல வருது. ஸோ 1 by 4 தனியா எடுத்துட்டு அடுத்து ஆல்ஃபா பீட்டா 1 by ஆல்ஃபா பீட்டா. ஸோ 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 1, அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 1 by 4 அப்படின்னு கிடைக்குது. திஸ் இஸ் சி பை ஏ. சரியா? ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்ட் பாலினாமியலை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இந்த சி பை ஏ இது கூட எழுத தேவையில்லை, மைனஸ் பி பை ஏ சி பை ஏ எழுத தேவையில்லை. நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. அதில் தான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் இல்லையா? அதான ஃபார்மேட். அந்த மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டால இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். தட் இஸ் மைனஸ் 1 by 8. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 by 8னா பிளஸ் 1 by 8 கிடைக்குது இன்டூ எக்ஸ். அடுத்து பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா இதான் செகண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ தட் இஸ் மைனஸ் 1 by 4. ஸோ தட் இஸ் மைனஸ் 1 by 4 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அடுத்து
இங்க டினாமினேட்டர்ல யூஸ்வலா நம்பர்ஸ் வச்சுக்க கூடாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்லயும் கான்ஸ்டன்ட்லயும் டினாமினேட்டர்ல வேல்யூஸ் இருக்கு. அதுக்கு காமனா 8 எல்சிஎம் எடுக்க முடியும். எல்சிஎம் எடுத்தோம்னா 8x² பிளஸ் வெறும் x இருக்கும் -2/8 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த டினாமினேட்டர் 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கம் 0 ஆயிடும். ஸோ 8x², இங்க வெறும் x இருக்கும், இங்க -2 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் required polynomial. Next question. If the zeros of the polynomial x² plus px plus q are double in value to the zeros of the polynomial 2x² minus 5x plus 2 minus 5x minus 3, then find the value of p and q. இந்த p and q first polynomial இருக்கு. So first polynomial ஓட zeros is double the zeros of the second polynomial. அப்ப second polynomial ஓட zeros என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்க zeros கால்குலேட் பண்றோம். இங்க x² கோஎஃபிஷியன்ட் இருக்கிறனால இந்த கோஎஃபிஷியன்ட்டை கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணா 6 வருது. இங்க மிடில் டேர்ம் 5 இருக்கு. அப்ப 5 வர்ற மாதிரி செகண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை ஸ்ப்ளிட் அப் பண்ணும். அப்போ -6 + 1 போட்டா -5 வரும். ஸோ 2x² - 6x + 6 -3 = 0. ஸோ இங்க ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை எடுத்தாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலினாமியல் இருக்கு இல்லையா, இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ் என்னன்னு எடுத்துட்டோம். ஓகே, அது -1/2 3. ஓகே, இப்போ ரெக்கார்ட் பாலினாமியல், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியலோட ஜீரோஸ் எப்படி இருக்கும், ட்வைஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதனால 2ஆல இந்த ஜீரோஸை மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது, -1 6 அப்படின்னு கிடைக்குது. அது ரெண்டும் ஆல்பா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பி அண்ட் கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பின்னா என்ன, ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். கியூனா ஆல்பா பீட்டா. ஓகே, ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். இந்த புது ரூட்டுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா 5 வருது. ஓகே, இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டானா என்ன, -b/a. இங்கே +5 இருக்கு. அப்ப அது என்ன எழுதலாம், -5 எழுதலாம் இல்லையா, அதான் பண்ணிருக்கேன். -5 டினாமினேட்டர்ல ஒன்றும் இல்லை, ஸோ டிவைடட் பை 1. ஆல்பா பீட்டானா ஆல்பா இன்டூ பீட்டா, -1 × 6 போட்டா -6 வருது. தட் இஸ் c/a. ஸோ தட் இஸ் -6/1. இது ரெண்டுத்துலையும் வச்சு பார்க்கும்போது a 1 வருது, b -5 வருது, c is -6 வருது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் p is -5, q is -6. If the zeros of the polynomial x³ -3x² plus x plus 1 are a minus b, a plus b. Find a and b. 3 marksல கேட்டிருக்காங்க. நமக்கு கியூப் ரூட் இருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸாம் போர்ஷன்ஸ்ல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் அ கியூபிக் பாலினாமியல் அதோட ஃபார்மெட்டை p of x = ax³ plus bx² plus cx plus d இருக்கும். அதோட ஜீரோஸ் ஆல்பா பீட்டா காமா. ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் செக் பண்ற ஃபார்முலாஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா is equal to -b/a. செகண்ட் ஒன் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா equal to c/a. third one alpha beta gamma product of the zeros is -d/a. ஓகே, இதான் கொடுத்திருக்கிற பாலினாமியல். இப்போ இதுல இருந்து ABC and D ஓட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். இத ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இப்போ இங்க கொடுத்திருக்கிறது இது ஜீரோஸா இருந்தா A and B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப A and B வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணினா தான் முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் செக் பண்றோம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா is equal to -b/a வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டிட் பண்ணா 3ன்னு கிடைக்குது. அதாவது இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமானா என்ன, இந்த 3 ரூட்ஸ் இது அப்படியே சம் பண்ணா ஈக்குவல் டு 3. ஓகே, அதான் இங்க பண்ணிருக்கோம், ஈக்குவல் டு 3. இந்த 3 இங்க போட்டிருக்கோம். -b பிளஸ் b கேன்சல் ஆகி a equal to 1ன்னு கிடைக்குது. அடுத்து சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் என்னன்னு கால்குலேட் பண்றோம். தட் இஸ் c/a பார்த்தோம் ஃபார்முலா இல்லையா, அதையும் சப்ஸ்டிட் பண்ணிடும். அது ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இப்போ இது என்ன, a minus b into a plus a into a plus b plus a minus b into a plus b இல்லையா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க. இது a minus b into a plus b னா a² minus b² ஃபார்முலா. இப்போ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் விட்டா ரிமைனிங் 3a² minus b² equal to 1ன்னு கிடைக்குது. ஸோ இதை வச்சு ஏற்கனவே a ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கனால
அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 கிடைக்குது. ஸோ b ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the polynomial x power 4 minus 6x cubed plus 16x square minus 25x plus 10 is divided by another polynomial x square minus 2x plus k. The remainder comes out to be x plus a. Find k and a. Okay. இப்ப இந்த polynomial is divided by this one அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது நம்ம கிளாஸ் 8லயே நம்ம இதை படிச்சிருக்கோம். ஸோ அந்த டைப்ல போட்டு டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா ரிமைண்டர் எக்ஸ் பிளஸ் ஏன்னு கிடைக்குது. இங்க ஏதாவது ஏ வச்ச டேர்ம் இருக்கா? இல்ல. இதுலதான் கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகே, நம்ம கேயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இங்க இரண்டும் டிவைட் பண்ணி வரும்ல ஒரு வேல்யூ, ரிமைண்டர் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூவை இந்த எக்ஸ் பிளஸ் ஏவோட ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, அதான் இப்ப பண்ண போறோம். இங்க ஜஸ்ட் டிவைட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் டிவைட் பை செகண்ட் பாலினாமியல் போட்டு டிவைட் பண்ணி எழுதினா இந்த ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. இந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ. ஓகே, அதான் இங்க சப்ஸ்டிட் பண்றோம். இங்க எக்ஸ் டேர்ம் பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? இங்க எக்ஸ் டேர்ம் குரூப் பண்றோம், கான்ஸ்டன்ட் டேர்மையும் குரூப் பண்றோம். ஸோ எக்ஸ் டேர்ம் இஸ் 2k minus 9. இங்க எக்ஸ் டேர்ம் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ 1x. ஸோ அப்போ 2k minus 9 ஈக்குவல் டு 1. போட்டா k ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. இதை டிவைட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு டிவைட் பண்ணி இந்த ரிமைண்டரை எடுங்க. இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கியூப் ரூட்டே நமக்கு போர்ஷன்ஸ்ல இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேயோட வேல்யூவை இந்த கான்ஸ்டன்ட்ல போட்டோம்னா ஏ என்னன்னு கிடைச்சிரும். ஏற்கனவே இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணோம். இப்போ இந்த கான்ஸ்டன்டோட கோஎஃபிஷியன்ஸை ஏன்ற கான்ஸ்டன்டோட ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா கேயோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்ப அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். டெஃபினட்டா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட்.